மத்தேயு 14:23 நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 14:23, அதே மத்தேயு 19:13, அதே மத்தேயு 26:36 இதெல்லாம் பாருங்க. தேவனுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் மேய்ப்பனாக நாம் இருக்க வேண்டும். சொல்லுங்க, தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் மேய்ப்பனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, பிதாவின் ஐக்கியம் காத்துக்கொள்வதற்காக அவர் என்ன பண்றாரு, எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதிகாலையில இருட்டோடனே எழுந்து புறப்பட்டு வனாந்திரத்துல ஒரு இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தனியா போய் ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி நம்ம என்ன பண்ண, பிதாவோட ஐக்கியத்தை குமாரன் எப்படி பாதுகாத்தோ அதே போலதான் நாம என்ன பண்ண, ஊழியக்காரங்களான நீங்களும் நாங்களும் எப்பொழுது ஜெபத்தை நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அந்த நாம ஜெபம் பண்ணும் போது காலையில எத்தனை மணிக்கு நீங்க எழுப்புறீங்க எனக்கு தெரியாது. காலையில எத்தனை மணி நேரம் தேவன் பாதத்துக்கு அவருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை வார்த்தைகளை வாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அப்படி நீங்க என்ன பண்றீங்க, தேவன் பாதத்தை காலையில எழுதி ஜெபிக்கிற குடும்பங்களை எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. நிறைய பேர் என்ன கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியுது, ஆனா காலையில நான் எழுப்ப மாட்டேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு தேவனாக வந்து ஒரு மனுஷனாக மாம்சத்தை அவர் வந்து எப்போ பிதாவோட ஐக்கியமா இருந்தார். அதே போல பிதாவோட குமாரனோட ஐக்கியமா இருக்கிற ஊழியக்காரன் தான் தேவன் என்ன பண்றாரு, ஒரு மேய்ப்பனாக அவர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணுமா நம்ம. அது காத்துக்கொள்ளும் போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்தி என்ன செய்யணுமோ அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயால சொல்றாரு, என் கை என்ன குறுகி போயிருக்கிறதா, என் கால் மந்தமா இருக்கிறதா, உன் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இல்லையா? ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? ஏன் நம்ம காலையில எழுத முடிய மாட்டேங்குது? ஏன் நம்ம ஜெபிக்க முடிய மாட்டேங்குது? ஏன் ஒரே வசனத்தை வாசிக்க முடிய மாட்டேங்குது? அதன்படி ஏன் நம்ம கீழ்ப்படி முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிற கேர்லெஸ், நமக்கு இருக்கிற பலவீனம் தான் நான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்திரீகள் ஆனவர்கள் என்ன பண்ணணும், காலையில எழுந்து என்னென்ன காரியங்கள் செய்து ஆண்டவர் பாதத்தை உட்கார்றவங்களாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும். உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, வேற உங்களுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க ஊழியக்காரங்க ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். ஆனா அதன்படி நீங்க நடந்து பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு சபையில் ஆத்மாவை நிரப்புவார். உங்க தேவைகளை தேவனை சந்திப்பார். உங்க பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில தேவனை செய்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு சொல்றதாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, தேவனோட ஐக்கியமா இருக்கிறவங்களாக இருங்க. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், தேவன் பிரசன்னத்திலே தரித்திருக்கிறவங்களாக இருக்கணும். ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணுமா சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? தேவ பிரசன்னத்துல ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். யார் அப்படி தேவ பிரசன்னத்துல ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தார்? மோசே நம்ம பார்க்கிறோம், எப்படி இருந்தார் அவரு? தேவ பிரசன்னத்துல ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தார். சீனா மலையில போய் அவர் என்ன பண்ண, 40 நாள் இரவும் பகலும் குசியாமல் குடியாமல் அவர் ஜெபித்தார். ஐக்கியமோட தேவனோட ஐக்கியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவர் முகத்தோட பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல தேவனோட ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதற்காக தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தை வெறுத்து என் பின்பற்ற வாழ் கூட தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால கொண்டாட்டி பிள்ளைங்களால விட்டுட்டு வாழ்ந்து சொல்லல. என்ன பண்ண, அதை பார்க்கணும், இது பார்க்கணும். ஹல்லேலூயா. அதே போல தேவனோட ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். தேவனோட பிரசன்னம் நம்ம மேல எப்பொழுது இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் தேவ வல்லமை. இப்ப நான் வரும்போது கூட என்ன, தேவனோட பிரசன்னம் நம்மளுக்கு தெரியுது. தேவன் நம்மளோட இருக்கிறார். ஏன்னா அவர் அபிஷேகத்தால் எதிர்த்து இருக்கிறார். நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கணும். அவங்க மேல வரும்போது எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு பலன் வரும். யார் என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் என்ன நமக்கு கோபம் வராது. அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் தான் நம்ம முன்னாடி வரும். அந்த நேரத்தில் ஜபம் தான் நம்மளுக்கு வரும். அந்த நேரத்தில் துதி தான் நம்ம துதித்துக் கொண்டு அந்நியவாசத்தை துதித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கோம். தேவனோட பிரசன்னம் நம்மளோட இருக்கும்போது எந்த ஒரு பயமே நம்மளுக்கு இருக்காது. ஹல்லேலூயா.
எந்த பயமும் நமக்கு இல்லை. தேவன் நம்மளோட இருக்கும்போது மோசையோட தேவன் இருந்தார். அந்த மலையில போய் அவர் இன்னும் பொங்கல குசியாமல் குடியாமல் ஜெபித்து அவர் என்ன தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தார். அந்த பிரசன்னம் எப்போதும் அவரோட இருந்தது. நம்ம வசனத்தோட வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ற, கண்கள் மங்காகவில்லை, பலன் உருகி போகவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அது போலதான் தேவனோட பிரசன்னத்தை இருக்கிற நமக்கு ஒரு பலன் எப்பொழுது இருக்கும். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் தேவனுக்காக நமக்காக ஒளிக்காரர்கள் அழித்திருக்கிறவங்க எல்லாம், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் எத்தனை மணி நேரம் தேவனுடைய சன்னிதியில நம்ம உட்கார்றோம். நினைச்சு பாருங்க, நம்ம ஊருக்கு நம்பிக்கை தெரியும். யாரை இருக்க பரவாயில்லை, நம்மளை அழித்திருக்கிறான், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறோம், நம்மளை பேர் சொல்லி எழுதியிருக்கிறோம், நம்ம மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிற சொல்றேன். இந்த அம்மா வடிச்சா, இந்த அம்மா தெரிந்து கொண்டா, இந்த அம்மாவுக்கு ஒரு அந்த கஷ்டங்களை தீர்த்துனா என்னை பத்தி தேவன் எல்லாரும் போய் சொல்லுவான். சமாரியஸ்ரீ எப்படி தேவத்துல சமாரியஸ்ரீ சாரகம் சமாரியஸ்ரீ எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவன் போய் எல்லாருக்கும் சொல்லி சுவிசேஷம் சொல்லி எப்படி ஒரு தீர்க்கதர்சி வந்திருக்காங்க வந்து நீங்க பாருங்க சொல்லி எப்படி அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து என் பாதத்தை நிறுத்துதோ அதுபோல இந்த மகன் நான் தெரிந்து கொண்டேன், இந்த மகன் நான் தெரிந்து கொண்டேன், என்னை பத்தி இவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, என்னை நாம மகிமைப்படுத்துவாங்க, என்னை கனப்படுத்துவாங்க, என்னை துதிப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு என்னைய உங்க மேல என்ன மேல நம்பிக்கை வச்சு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், எத்தனை மணி நேரம் பார்க்கலாம். என்ன இந்த மாதிரி இப்படி கண்டிஷன் பேசுற நினைக்காதீங்க. நம்ம நன்றிக்குள்ளவராக இருக்கணுங்க, நம்ம நன்றி வேணுங்க. யாருக்கும் படிக்காத சாமி உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்காருங்க. நான் இருளா இருந்தோம், பாவத்தா இருந்தோம், சாபத்தா இருந்தோம், எந்த தேவனை தெரியல, உண்மையில தேவனை தெரியாம நான் இருந்தேங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு தெரிந்து கொண்டு எனக்கு எல்லாம் வரங்கள் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தை கை நீட்டு போது அசுத்தாவிகள் போது வியாதிகளை சுகர் குஷ்டமரங்களால சொஸ்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு வரங்களை தேவன் எனக்கு கொடுத்து பாய்ச்ச தெரியாது. ஆனாலும் தேவன் என் மேல நம்பிக்கை வச்சு எதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டார். அதுபோல உங்கள் மேல கூட அப்படி தேவன் நம்பிக்கை வச்சிருக்கார். உங்களை கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை நம்பியிருக்கிறார். அவர் நாம் நம்பிக்கை உலகம் தேவன் கொள்ளலாம் என்று பாருங்க பண்ணக்கூடாது. தேவன் நமக்குள்ளவர்களாக இருக்கும். நம்ம வீட்டிலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது நம்ம நம்புறோம் வச்சுக்கோங்க, நம்ம சமையலையோ நம்புறோம், அவங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா நம்ம எப்படி இருப்போங்க? எப்படி இருப்போங்க? சந்தோஷமா இருப்போமா? எப்படி இருப்போம்மா? ஐயோ பாதியான இவ்வளவு நான் நம்புறேனே, துரோகியான இவ்வளவு நான் நம்புறேனே, எனக்கு மோசம் பண்ணிட்டாலே சொல்லுமோ இல்லை, சொல்லுமோ இல்லையா? அதுபோல தேவன் நம்பியிருக்கிறார், உங்களை நம்பியிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், உங்களை மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருக்கார். எங்கெங்கோ இருந்தீங்க, ஆனா உங்களை என்ன பண்ற பேர் சொல்லி அழித்து தெரிந்து கொண்டு உங்களை அபிஷேகித்து உனக்கு ஒரு சபை கொடுத்து உனக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்து ஒரு அபிஷேகித்து தேவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாரு. ஆனா அவங்க ஒரு ஆசை என்னன்னா நான் சபை கட்டணும், ஊழியர் செய்யணும், சொந்த வீடு இருக்கிறது, சபை கட்டணும், ஊழியர் செய்யணும்னு ஆசை. ஆனால் சபை கட்ட முடியல, பணம் இருக்குது கட்ட முடியல, ஊழியர் செய்ய முடியல, எழுப்புறாரு கீழே விழுக்கிறாரு. நான் ஆண்டவர் ஊழியர் செய்யணும் சொல்ல ஆசை இருக்கிறதா அனுப்பில்லை. ஆனா நம்ம அனுப்பியிருக்கிறேன். நம்மகிட்ட பணம் இல்லை, இல்லாம இருக்கலாம், பொதிவு இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்கள் பேர் சொல்ல எழுதியிருக்கிறார். இல்லை நேரத்தில் உங்களை நீக்க முடியாது. உங்களை நம்பி ஒரு சபை கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி விசுவாசியை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம தேவனுக்கு கையில் விடலாம். எல்லா காரியங்களும் கேட்டு தேவனுடைய ஸ்தோத்திரம் நம்பி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்தவங்க. அதே போல மோசே நம்பி கூட்டிட்டு வந்தார் எடுத்து பேசுறது. ஆனா மோசே என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்தார். அவர் என்ன
செய்ய சொன்னார், அதெல்லாம் செஞ்சார். மோசே பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரு? இந்த பூமியில பூமியில எல்லாமே உண்மையில வர மோசே சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்றாரு. அப்படி நம்மளை பார்த்து எங்களை பார்த்து என பார்த்து தேவனை சொல்லு அப்படி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நானும் பாருங்க, தேவனின் இருதயத்தை அறிந்த மேய்ப்பனாக இருக்கலாம். தேவனுடைய இருதயத்தை அறிந்த மேய்ப்பன் பாருங்க. அது யுவாகம் 9:20 பார்க்கும்போது ஆரோன் என்ன பண்றாருன்னா, மோசே சீனா மலையில போய் 40 நாள் உபவாசத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆரோன் கிட்ட வராங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரோன் கிட்ட வந்து கேட்கிறாரு, மோசே என்ன ஆச்சோ? மலையில போனாரு, என்ன ஆச்சோ தெரியல. ஆனா நம்ம என்ன பண்ண, ஒரு தேவனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டத்துக்கு உருவாக்கி அவர் என்ன பண்ணாரு? ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ போ கீழே போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப என்ன பண்றாரு? மோசே அந்த 10 கற்பனைகள் என்ன பழத்தில் கீழே போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா மோசேக்கு தெரியும், என்ன தெரியுமா? ஆண்டவரோட கோபாகினி ஆரோன மேல இருக்கிறது, ஆரோன மேல தேவன் கோபாகினி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழைத்து கொண்டார். மோசே அழைத்து கொண்டு அவருக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுபோல என்ன பண்ணா? தேவன் எதுனா பார்த்தோம், தேவன் இருதயத்தை அறிந்த மேய்ப்பனாக பேசணும். தேவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு, தேவன் நம்மளை பற்றி என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் பாதத்தை அமர்ந்து உபாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் தேவன் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. அதே போல தேவனோட இருதயத்தை அறிந்து கொள்ள ஒரு மேய்ப்பனாக நம்ம இருக்கணும். அதுக்காக தேவன் நாம் அழைத்திருக்கிறார், அதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சும்மா பண்ணலாம். ஆண்டவரே உங்க இதயத்தை எனக்கு ஆண்டவரை வெளிப்படுத்த சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி இந்த உலகத்தை எதுக்காக எங்களை அழைத்தேன்? உங்க நோக்கம் என்ன? உங்க சித்தம் என்ன? என் நடிப்பு என்ன? ஏன் நாங்கள் இப்படி குளிர்ந்து உணர்ந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஜெபிக்கிறவங்களாக நாங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல இன்னொரு 5வது நாம் பார்க்கணும், தேவனின் ஏகத்தை அறிந்த மேய்ப்பன். ஆதியாகமம் 18:23 பார்க்கும்போது தேவன் ஏகத்தை அறிந்த மேய்ப்பன், தேவனுடைய ஏகத்தை அறிந்த மேய்ப்பன். பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் அழிப்பீரோ. ஆமென். அது என்ன பண்றாருன்னா, சாதம் கோமேறு பட்டம் அழி போகுது. 2 தூதர்கள் வராங்க, அபிரகாம் கிட்ட வந்து பார்க்கறாங்க. ஆனா அபிரகாமுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, ஒரு தாகம் என்னன்னா, லோத்து என் அண்ணன் சாதம் கோமேறு பட்டத்தை இருக்கிறாரு. ஆனா தேவனோட கோபாகினி வந்து அவர் அழிக்கிறதோட என்ன வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? 50 நீதிமார்கள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அழிப்பீரா? 40 நீதிமார்கள் இருந்தா அழிப்பீரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனின் ஏகத்தை அறிந்த மேய்ப்பனாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஏக்கம் என்ன? தேவன் எதற்காக நம்மளை அழைத்தார், எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஏக்கத்தை தெரிந்து கொள்கிற ஒரு மேய்ப்பனாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை இருதயத்தால் பேசும் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி உண்மையில மேய்ப்பனாக நான் இருக்கணும் ஆண்டவரே, நீர் அளித்தவர் உண்மையிலவரையா என் வாழ்க்கையை நீ வாழும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரியவர்கள், அவர் ஜீவிக்கிறார்கள். அவர் என்ன பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் இந்த உலகத்தை எப்படி ஜெயித்தாரோ, பாதாளத்தை எப்படி ஜெயித்தாரோ, அது போல நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க, பாதாளத்தை ஜெயிக்கிறதா தேவன் அவர் அழித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவர் உண்மையுள்ளவர்கள், அது உண்மையுள்ள தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தேவனே ஸ்தோத்திரம். அதே போல 6வதாக தேவனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மேய்ப்பனாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம் நீங்க பார்க்கும்போது தேவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மேய்ப்பனாக நாம் இருக்கணும். எப்படி யார் அப்படி நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க. யோபு என்ற ஒருத்தர் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வசனத்தை நீங்க படிக்க
2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க. யெகோவை நோக்கி ஆமா, என் பார்வைக்கு செம்மையானவரை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மேய்ப்பன். தேவன் எதற்காக பாவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஆகாவை இவர் பத்தி தெரியும் நம்மளுக்கு. ஆகாவை பத்தி தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா விக்கிரகாராதனை அவர் செய்து கொண்டிருந்தனாலே அச்சனங்கள ஒளி விட்டு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்தனால இப்ப ஏவு போன்ற ஒரு 70 குமாரிகள் ஆகாவை 70 குமாரிகளை வெட்டி போட்டார். அதுதான் அவர் சொல்றாரு, என்ன பண்ற தேவன் உன் குமாரன் இஸ்ராயேல் சிங்காசனத்துல 4 தலைமுறைகளாக வீட்டிருப்பார்கள். ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன தேவனோட ஏக்கத்தை எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். அதனால அவர் 4 தலைமுறை அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அதே போல நம்ம தேவனை கீழ்ப்படியும் போது, நம்ம தேவனை எதிர்பார்த்த காரியங்களை செய்யும் போது நம்ம குடும்பங்கள் தேவன் அப்படிங்கிற ஆசீர்வதிப்பாக ஆசீர்வதிக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். சின்ன வயசு எனக்கு கூட அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தது. அப்படி அந்த வீட்டுக்கு போறதுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நிறைய பணம் இருக்கும், நகையெல்லாம் இருக்கும், ஒட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க, பெரிய வீடு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஆனா அந்த வீட்டில் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அத்தியாயம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒட்டி கொடுக்கறதும், அவங்க ஒட்டி கொடுக்கல அந்த சொத்தால வாங்குறதோ எடுத்துக்கிறது, இல்லைன்னா போய் அடிக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணா தேவனை விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. நிறைய அந்த ஊரெல்லாம் அவங்களுக்கு தான் சொத்து. ஏன்னா இப்படி ஏமாத்தி செய்து வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரா அந்த குடும்பத்தை மறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ எதுவுமே இல்லாம அந்த குடும்பம் என்ன காலேஜ்ல திருப்பதுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், பணக்கார குடும்பம், இப்ப என்ன பண்ண திருப்பதுக்கு போறாங்க. இப்ப அவங்களால பார்க்கும்போது வேதனையா இருக்குது. எதுக்கு நான் இது சொல்றேன்னா, நமக்கு தேவனை எவ்வளவுக்கு அவளை ஆசீர்வாதித்து அவளுக்கு அவளை நம்ம ஆளுகளோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். தேவனை நாம் கீழ்படுறவங்களாக இருக்கிறோம். அந்த பெருமை பாருக்காங்க, அந்த பெருமை ஆடம்பரம் இப்ப நம்மளை பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுபோல தேவன பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணா, எப்படிக்கு அவள் தேவன் நம்ம ஆசைப்படுகிறதோ அவளுக்கு அவளை தாழ்மையோட நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஊழியக்காரங்க தான், சபைகளை வச்சு நடத்துறவங்க தான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நம்மளுக்கு எப்படி நினைச்சுப்போம். தேவனுக்கு நம்ம கீழ்படுறோம். தேவன் சொல்லியிருக்க பிரகாரம் அன்பு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணா, ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பேச்சு, ஒவ்வொரு பேச்சு தேவனுக்கு உண்மையான பேச்சு, நம்ம நடிக்கை தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா, நம்ம ஜெபம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா, நம்ம ஊழியம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா, நம்ம உபவாசம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா, ஒவ்வொரு காரியங்களும் நம்ம யோசனை பண்ணி செய்யறவங்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் சொல்ற பெரியமை உள்ளவனுக்கு எதிர்த்து இருக்கு, தாழ்மை உள்ளவன் என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறேன். ஆனா எவ்வளவு நம்ம தாழ்மையோட நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊழியும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு இவ்வளவு வருஷத்துல இருந்து இந்த சின்ன வீட்டுல வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுவேன் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ இங்க இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ண கலந்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நீ அங்கே போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட எங்க வீட்டுக்கு போன ஒரு ராத்திரி நான் எங்க வீட்டுல படுக்க என்னால முடியாது. எப்படின்னு சொல்லுவாங்க, ஏமா அந்த வீட்டுல போய் சின்ன வீட்டுல போய் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு கூட நீ இருக்கிறேம்மா, இங்க முன்னாடி அங்கே முன்னாடிதாம்மா, நீங்க டெய்லி காலை கூட்டிட்டு போறாங்கம்மா, இங்கிதம்மா, ஏமா இந்த உடனே கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் சொல்வாங்க, அங்கேதான் இருக்கலாம், நீங்க இருக்கக்கூடாது, அங்கேதான் இருக்கணும். இப்போ ஒரு வருஷம் 1 வருஷம் அங்கே நான் இருக்கிறேன். அந்த வீட்டுல சபைக்கு சின்ன வீடு தான், அந்த வீட்டுல நான் இருக்கிறேன்.
இந்த ஆடம்பரமான வாழ்க்கை உனக்கு வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். இப்போ நான் அந்த போய் அந்த வீட்டில் தான் அடிக்கிறேன். அதே போல தான் நமக்கு இந்த வலுவில்லை வாழ்க்கை கொஞ்ச நாள் தாங்க. நம்ம எது கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போனது இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது நம்மளுக்கு வாங்கி வீடு ஓனர் எப்போ போட சொன்னாலும் அப்படி ஓடிட்டே இருக்கும். அதான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தாழ்மை நம்மளுக்கு வேணும். தாழ்மையோட நாம் இருக்கிறவங்கள நாம் இருக்கணும். இந்த ஆடவர்களை தூக்கி எடுத்து விடணும். அழித்திருக்க அழிப்புல உண்மையா இருக்கணும். நாம் நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்துல நம்முடைய உண்மையா இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும் போது பாருங்க தேவன் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனா பாடல் இருக்கணும், அவமானம் இருக்கணும், நிஜம் இருக்கும். தேவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேடுறோம் அவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு வரும். அவன் நிந்தைகள் அவமானங்கள் வரும். அந்த மத்தியத்தை என்ன பண்ண தேவனை நம்ம துதிக்கணும். நம்ம படிச்சிருக்கோம், வேத வசனத்துல நமக்கு தெரியும். யோகா நம்ம படிச்சிருக்கோம், தானியல் நம்ம படிக்கிறோம், சாந்தன் பேருக்கு இது அவங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம், சிஷ்யர்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அவங்களாம் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? சுகமான வாழ்க்கை அவர் வாழ்ந்த தேவனோட ராஜ்யத்துக்காக தேவனுக்காக அவர் என்ன பண்ணாரு? ரத்த சாட்சிகளாக பதித்தார். சீஷர்களாக பார்க்கிறோம். எவ்வளவு பாடல்களோ அவமானங்கள் நிந்தைகளை சகித்தார்கள். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது தேவ ஜனமான அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்? இந்த கஷ்டங்கள் வரும்போது இந்த உபத்திரங்கள் வரும்போது கூட எப்படி ஜெயித்தார் உலகத்தை? அது போல நம்மளுக்கு எந்த கஷ்டமான ஏமாத்தலாம். யோகம் வந்து கஷ்டத்தோட நம்ம கஷ்டம் பெருசா யோகக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாமே விட்டுடலாம். ஆஸ்தி போட்டு அந்தஸ்து போட்டு ஆடு மாடுல போட்டு எல்லாமே போட்டு சரி நம்ம இல்லாம பரவாயில்லை. ஆனா புள்ளிகளை 10 புள்ளிகளை போகும்போது யோக சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு இல்லையே. தேவன் அதோட நம்ம நல்லதானே வச்சிருக்காரு. அப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவனுக்காக நம்ம எழுதியை பிரகாசிக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சேர்க்கிறது. அப்படின்னா நீங்களும் நான் ஒரு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நமக்கு உள்ளவர்களாக இருக்கும். நினைச்சு பாருங்க, வேதத்தை எத்தனை மணி நேரம் நாம் தியானிக்கிறோம்? வேதத்தை எத்தனை அதிகாரங்கள் நாம் படிக்கிறோம்? தேவன் பாதத்தை எத்தனை மணி நேரம் நாம உட்காரலாம்? நான் மோசிலாஸ் அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல 4ஆம் இடத்துல நான் ட்ரைனிங் இருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், அப்போ ஆண்டவர் ரொம்ப கொஞ்சம் வயசு இருந்தது ராத்திரி கொண்டு உபாசனை நான் சொல்லிட்டேன். அவர் சொல்வார், ஒரு ஊழியக்காரன் எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக சமூகத்தை வைப்பாங்க? 8 மணி நேரம் ஒரு நாளுக்கு ஆண்டவர் சமூகத்தை வைப்பாங்க. 8 மணி நேரம். எப்படி அந்நிய ஜனங்கள் வேலைக்கு போய் 8 மணி நேரம் போயிட்டு வராங்களோ அதுபோல இது நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வேலை. இந்த வேலையில நம்ம 8 மணி நேரம் அவரோட பாதத்தை நாம் அமரணும். அவர் முகத்தை நம்ம பார்க்கணும், அவரோட பேசணும், வசனங்களை நம்ம வாசிக்கணும். வேதத்துக்கு பாஷை சொல்ற ஒரு நாள் 40 அதிகாரங்களை வாசிக்கணும்னு சொல்றாரு. கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. எவ்வளவு கேட்கும்? 40 அதிகாரங்கள் வாசிங்க. உங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவாருங்க. அது உண்மைதான். அல்லேலூயா. அந்த 40 அதிகாரங்கள் வாசிக்க எத்தனை மணி நேரம் நம்மளுக்கு தெரியுமா? எத்தனை மணி நேரம் ஆகும்? 7 hours ஆகும். வாசிக்கிறதுக்கே 7 hours ஆகும். 7 மணி நேரம். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம என்ன பண்ணி 7 மணி நேரம் தேவன் பார்த்து நம்ம உட்கார்ந்து வாசிக்கிறோமா? முடியாது. என்ன முடியாது. அது தேவன் பகவத்தை 8 மணி நேரம் உட்கார சொல்றாங்க. அது முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. ட்ரை பண்ண உட்காரு. ட்ரை பண்ணா உட்காரு. முடியும். முடியாத காரியம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து ஏமா ஒரு 50 இட்லி எடுத்துட்டு வந்து நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்டுதான் இல்லைன்னு நான் வைக்க மாட்டேன் சொன்னா அந்த குழந்தை எப்படிமா? அந்த குழந்தைனால அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடுவோம்? 5 வயசு குழந்தை 2 கிலோ 3 கிலோ சாப்பிடும் இல்லையா? அது போலதான் நம்ம ஆண்டவர் ஆகாத காரியம் என்று சொல்ல மாட்டாங்க.
அவரால் நம்மளால முடியுதுன்னு அவர் சொல்வார், முடியாத காரியம் அவர் சொல்ல மாட்டார். ஆனா அவர் பாதத்தை 7 மணி நேரம் உட்காருன்னா உட்கார முடியும். ஏன்னா வேலை செய்து கொண்டு உட்கார முடியாது. நீங்க ஊழியத்துக்கு கழித்து இருக்கிறவங்க, தேவனுக்காகவே வாழ்றவங்க அப்படின்னு சொன்னா 7 மணி நேரம் நம்ம உட்கார முடியும். எப்படி இருக்கீங்களா? காலையில ஒரு 4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 4 மணி நேரம் அப்படி உட்கார்ந்தா அம்மா விட்டு வேலை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா காலையில 3 மணிக்கு நம்ம எழுந்து உட்காந்து நான் கொடுக்குறது எத்தனை மணிக்கு தெரியுமா? எங்க விசுவாசம் தெரியும். நான் கொடுக்குறது ஒரு நாள் 10, 11 ஆயிடுது, 11, 12 ஆயிடுது. ஆனா காலையில 3 மணிக்கு சபையில போய் 3 மணிலிருந்து 7 மணி 7 வரை நான் சபையில செப்பிப்பேன். என் விசுவாசம் இருக்கிறாங்க கேட்கப்படுறேன். 3லிருந்து 7 மணி வரை தேவன் பாதத்தால் போய் உட்காருவேன். சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு போவேன். 8 வரை நான் ஜெபம் பண்ணுவேன். ஆயிரம் மொத்த நாள் தான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போன போயிடுவேன். மொத்த நாள் வீட்டிலவே உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தமிழ் தெரியாது, கன்னடா தெரியாது. எனக்கு தமிழ் ஒரு நாள் என்னை கிண்டல் பண்ணாங்க என் சபை விசுவாசிங்க. என்ன ஆட்சிகள் தப்ப போட்டு பேசுறாங்க, நான் தமிழில் பேசுறது பாடத்தை அவங்க கிண்டல் பண்ணாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஆண்டவரே எனக்கு எதுக்குதான் பழித்தீங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க என்னை பார்த்து, தமிழ் எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி இதுவும் ஜெபம். ஜனம் நிறைய வருவாங்க. வந்து என்ன பண்ண அப்படியே படுத்து வெளிக்கிட்ட தலை வச்சுட்டு அப்படியே படுத்து ஆண்டவர் வந்து வெளிக்கிட்ட நிற்கிறாரு. நல்லா எனக்கு காட்டுறாரு. ஒரு வெளிச்சம் எனக்கு தெரியுது, ஒரு குரல் எனக்கு கேட்குது. நீ போய் வெளிப்படுத்தின விசேஷம் வாங்கி நீ கொடி அப்படின்றான். வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு தெரியாது. அப்ப என் பக்கத்துல இருந்த ஒரு தமிழ் அவன் பெற்று எழுப்புறேன், அம்மா வெளிப்படுத்தின விசேஷமான என்ன? கடைசி புக்காண்டி தெலுங்குல சொல்லுவாங்க பிரகடனான்னு, பிரகடனா சொல்லுவாங்க. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் தெரியாது. அந்த அம்மாக்கு சொன்னேன், அம்மா வெளிப்படுத்தின விசேஷம்னா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம்னா லாஸ்ட் புக்காண்டி. அப்புறமா ஆண்டவர் இப்படி பேசுறாங்க, போய் என்ன பண்ண ஏஎல்ஐஸ்ல போய் வாங்கி வராரு. அப்படி என்ன பண்ண போனோம், ஏஎல்ஐஸ் போனோம், ஒரு புக்கு வாங்கி வந்தேன். ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தேன். அது படிக்கணும். ஒன்றும் தெரியாது எனக்கு. என் பிள்ளைகிட்ட போய் கேட்குறேன், அம்மா இது போய் தானே எனக்கு கற்றுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சொல்லி கொடுத்தாலும் சிரிக்கிறாங்க என் பிள்ளைங்க. இந்த வயசுல எதுக்கு அம்மா உனக்கு தெரியல, ஏமா இந்த ஆசை எனக்கு வந்தது ஆமா அப்படின்னு எனக்கு பொண்ணு எனக்கு ஒரு அழு வருது. ஐயோ எனக்கு தாகம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், திட்டேன். நீ எழுதி கூட ஆய்வுகள் எழுதி கொடு. அப்போ வந்து எழுதி கொடுத்தாங்க. அது மேல திருவிழா நான் எழுதிக்கிறேன். அவரை கூட்டி 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 படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். 15 நாள் தமிழ் படிக்கிறதுக்கு நான் தேவனை கூட்டி கூட்டி படிக்க 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 தேவனை படிக்கிறது தேவனை கற்றுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்து இதுவரை தமிழ்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன சரி வரல, அவனுக்கு தேவனை கற்றுக் கொடுத்தாரு விசுவாசத்தை இருக்கேன். அதுபோல தேவன் நம்ம வாஞ்சி அவர் பார்க்கிறார், நம்ம இதயத்தை அவர் பார்க்கிறார், நம்ம நோக்கத்தை அவர் பார்க்கிறார். தேவனை தர்ஷனம் பார்க்கணும். யோகாலும் பவுல் எல்லாம் தர்ஷனம் பார்த்தாருன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதாண்டு எனக்கு என் தர்ஷனம் காட்டுது. அப்படி அவங்களே கொண்டு போனாங்க. எத்தனை வானம் எனக்கு கேட்காதீங்க தெரியாது எனக்கு. நான் வானத்தில் இருக்கிறபடி அவங்க சிங்காசனத்தின் எனக்கு இருக்கிறாங்க. இது போல தேவனிடத்தை தர்ஷனம் நம்ம வாஞ்ச தேவனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்காக உங்களை எனக்கு தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம நோக்கில் அழைத்த ஒரு நோக்கம் உண்டு, நம்ம தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு, நம்ம அபிஷேகிக்கிற ஒரு நோக்கம் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ற, சோர்ந்து போகிறோம். ஆனா தேவன் அதை ஒப்புக்கொண்டு செவிங்க கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு இருந்தவங்களை அக்கினி சுவாதியாக மாற்றப்படுவாங்க. ஒரு நாகம் தேவன் சமூகத்தை உட்காரு. 3 மணிக்கு நான் உட்காருவேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நான் தூங்குவேன். இவன் காரில் வரும்போது கூட போய் பலவீன வந்தது. அதனால தேவனை இன்னைக்கு நான் பிரசங்கப்படுத்த எனக்கு பலப்படுத்தன்னு சொல்லி காரில் பிடிச்சுட்டே வந்தேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தேவன் பலப்படுத்த எங்கேயாவது ஊருக்கு போனேன்னா எனக்கு
கொண்டே இருக்காரு. எனக்கு ஆண்டவர் ஆண்டவர் பாருங்க, நான் சமூகத்தில் காலையில் நான் ஜெபிப்பேன். ஏன்னா நான் பேரோ பொருளுக்கோ பணத்துக்கோ ஊழி செய்யறவன் நான் கிடையாது. தேவன் என்னை எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆடம்பரத்துக்காக நான் செய்ய மாட்டேன், பணத்துக்காக நான் செய்ய மாட்டேன். தேவனை எல்லாமே கொடுத்திருக்கான். என்னோட வாஞ்சி என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரர்கள் சட்டத்தை சொல்லி அவங்களை உயிர்ப்பிக்கணும். அந்த ஊழியக்காரர்கள் என்ன உழுதுபடுறாங்க பாவம், கஷ்டத்துல கண்ணீர்ல வேதனையில வேதனை விட்டுருக்கா. அவங்களுக்கு எல்லாம் சட்டத்தை சொல்லணும், என்ன சாட்சி சொல்லணும், அவங்க எழுப்பணும், அவங்க சட்டையை பெருகணும், அவங்க எல்லாரும் சாட்சியாக நிற்கணும் அப்படின்றது என்னோட வாஞ்சி. அது வேலூருக்கு பார்த்து சொன்னாங்க, அம்மா வேலூருக்கு நீங்க போகணுமா அப்படின்னு சொல்லி என் வீட்டில் ஒரு பார்த்தாலே தேவையோ ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி பேசுறது எனக்கு தெரியாது, பாஷை தெரியாது. அப்படின்னா அவர் சொன்னார், அவருனாலதான் நான் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறேன். என் வாஞ்சையா அவர் சொல்லுவார், அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க, என்னம்மா ஏற்றி மாத்தாடுறா, நீ ஓரமா தேவன் நடத்துறாரு, நீ போமா தேவன் நடத்துவாரு. அந்த வார்த்தை அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போறான். அன்னைக்கு ராத்திரி வார்த்தை வருது, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி நீ சொல்லாதே, உன் வாயில வார்த்தையில போடுறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தைரியம் வந்தது, ஏன் நம்ம போகக்கூடாது, ஏன் நம்ம சட்டத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு இருந்த தேவன் ஏற்று பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு இருந்த தேவன் பயன்படுத்திக் கொண்டே இருக்கு. நேரம் இல்லாம நான் போயிட்டு இருக்கிறோம். இந்த மாசத்துல தான் கொஞ்சம் தாமதம், போன மாசம் நேரம் இல்லாம போயிட்டு இருக்கிறோம். அதனால தேவன் நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன ஆசீர்வதித்த தேவன், என் பயன்படுத்தின தேவன் உங்களும் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம நடித்திருக்கிற உண்மையில வரவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல எட்டாவது நாம பாருங்க, தேவனின் பாரத்தை அறிந்த மேய்ப்பனாக இருக்கணுமா. தேவனின் பாரத்தை அறிந்த மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி எரேமியா 9:1 நீங்க படிச்சு பாருங்க. தேவனின் பாரத்தை அறிந்த மேய்ப்பனாக நீங்களும் நாங்கள் இருக்கணும். அவர் அடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல எதுக்காக, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனின் பாரத்தை அறிந்த மேய்ப்பன். எரேமியா 9:1 வாசிங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாயிருந்த நலமாயிருக்கும். அவர் என்ன பண்ணா, ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணி இரவும் பகலும், நமக்கு தெரியும் அதெல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, இரவு கொண்டு போயிட்டாரு. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, இரவும் பகலும் அவர் என்ன ஜெபித்தார், அழுந்தார். அது பாரத தேவன் அவர் கொடுத்தார். அது போல நம்மளுக்கு ஊழியக்காரர்களான உங்களுக்கு எனக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடைசி காலத்துல தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பூகம்பம், சுனாமி, எங்க பார்த்தாலும் பல நோய்கள், இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பாரத்தோட ஜெபிக்கிறவங்களாக நாம இருக்கணும். உங்க தெருவுல இருக்கிறவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் தெரியாம இருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல, சபைகளை எத்தனோ பேர் இருக்கிறாங்க. அந்த பாரம் நம்மளுக்கு வேணும். அந்த ஏஎம்ஏவுக்கு இருந்த அந்த பாரம் நம்ம தேவனை கொடுக்கணும். அந்த பாரம் நமக்கு கொடுக்கணும்னா தேவனை பாதத்தை நாம் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு எரேமியா சொன்னது போல, ஆண்டவரே என் கண்ணெல்லாம் கண்ணீராக, என் கண்கள் எல்லாம் கண்ணீராக பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த வரம் என்ன கொடுங்க, அது ஒரு வரம் தான். கண்ணீரோட ஜெபிக்கிற வரம் ஒரு வரம் தான். இவ்வளவு நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம கண்ணீரோட ஜெபிக்கும் போது, பாரத்தோட ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ண, விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோபு நம்ம பார்க்கிறோம். யோபுக்கு எவ்வளவு பாடல்கள் வந்தாலும், ஆனா ஒரு யாருக்காக ஜெபித்தார், ஸ்நேகிதர்களுக்காக ஜெபித்தார். ஏன்னா அந்த பாரம் எப்படி அவனுக்கு வரும், நாமே கஷ்டப்பட எப்படி இல்லை மறித்து போயிட்டாங்க, நான் எப்படி கஷ்டப்படுறேன், யார் எப்படி போற, என்ன நம்ம என்ன நினைச்சிருக்கோம், யார் எப்படி போற, எனக்கு என்ன, நானே என் குழந்தைகள் நல்லா இருக்கிறோமா போதும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன நினைச்சாரு, அவரு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா எங்க சிநேகிதர்கள் கஷ்டப்படக்கூடாது, என் சிநேகிதர் மேல தேவனோட கோபாக்கை வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அவர் என்ன பண்ண, சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கிறது, அவங்களே பாருங்க, நம்மளுக்கு அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கிறதா. அடுத்தவங்களை போய் பார்க்கும் போது, நம்ம தேசத்தை நடக்கும் போது, ஐயோ என் தேசம்
தேசத்துல நடக்குது. நம்ம உபவாசம் இருந்து நாம ஜெபிக்கலாம் நம்ம தேசத்துக்காக. எத்தனோ பேர் அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்களே, எத்தனோ பேர் சத்தியம் தெரியாம இருள வாழ்றாங்களே, எத்தனோ பேர் ரத்த சாட்சிகளாக இருக்கிறாங்களே, பாவத்தை சாபத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, விபச்சாரத்துல இருக்கிறாங்களே. நம்ம தேசத்துக்காக ஒரு நாள் உபவாசம் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற வாரம் நம்மளுக்கு இருக்கிறதா? வாரங்கள் அநேகமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. வாரம் நம்மளுக்கு இருக்கணும். நாம் எடுத்திருக்கிற உண்மையில வாரம் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த வாரம் யாருக்கு இருக்கிறதோ நினைச்சு பாருங்க. நீங்க வாரத்தோட ஜெபிப்பீங்க, வெள்ளியோட ஜெபிப்பீங்க, ஜெபித்து முடிந்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் உங்களுக்கு வரும். அந்த வாரம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம நேர்படு அதான் வாரத்தை நம்ம இருக்கணும். அதான் தேவன் நம்மளுக்கு உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களா, அழிஞ்சு போன ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இப்போ நினைச்சு பாருங்க. மளிகையா இப்போ சின்ன சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகங்கள்லாம் எல்லாம் தேவன் சொல்லியிருக்காரு. கடைசி காலத்துல என்னென்ன நடக்குதுன்னு அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் வரைய சிமிப்பமா இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நான் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடக்குதா நடக்குதா? 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 இப்போ வேதத்தை சொல்லியிருக்கபடி நடக்குதா? அதுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நோவா காலத்துல நடுக்கிறது போல மனுஷகுமாரன் வர காலத்துல நடுக்கோன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கண்ணுகள் என்ன தெரிஞ்சிருக்குதா? நம்ம தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சு எழுதி இருக்கிறாரு. நம்ம நம்பி இருக்கிறாரு. அப்ப அந்த பாரமுள்ள மேற்பனாக நாம் இருக்கணும். ரொம்ப கவலைதான். தேவனோட சஞ்சரிக்கும் மேற்பனாக இருக்கணும். தேவனோட சஞ்சரிக்கும் மேற்பன் யார்? அப்படி தேவனோட சஞ்சரித்தார் யாரு? ஏனோக்கு. அப்புறம் சஞ்சரித்தார் நோவா. அல்லேலூயா. ஏனோக்கு நோவா நீங்க பார்க்கும்போது நம்ம போல அவங்களுக்கு குடும்பம் எல்லாமே இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம், அவங்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ண தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல நீங்களும் நானும் தேவனோட சஞ்சரிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்துல பாவம் இருந்தது, அந்த காலத்துல விபச்சாரம் இருந்தது, அந்த காலத்துல மறைவு இருந்தது, அந்த காலத்துல பொறாமை இருந்தது. ஆனா இந்த காலத்துல இருக்கிறது ஒரு மீன் பார்க்கணும். நம்ம கடல்ல இருக்கும், அந்த கடல்ல எல்லாம் என்ன பண்ண அந்த தண்ணீரான உப்பு. ஆனா அந்த மீன் என்ன பண்ணுது? அந்த ரெக்கைகள்ல என்ன பண்ணுதுன்னா அந்த உப்பெல்லாம் தள்ளி நல்லா தண்ணீர் மட்டும் உள்ளாரை சேர்த்து கொடுது. அது போலதான் இது உலகத்தை நம்ம வாழும்போது பாவமான உலகத்தை வாழும்போது நீங்களும் நாங்களும் இந்த பாவத்தெல்லாம் வெறுத்து என்ன பண்ணணும்? பாவத்தெல்லாம் வெறுத்து எது நல்லதோ அது மட்டும் நம்ம புசிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல தேவனோட சஞ்சரிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அப்படி நம்ம சஞ்சரிக்கும் போது உலகத்தை வெறுக்கும் போது நல்ல தேவையை சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு கிட்டதல்ல நம்ம உணரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல நம்ம ஊழியக்காரங்களான நம்மளும் தேவன் அழித்திருக்கிற நோக்கம் என்னன்னா எப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு சஞ்சரிப்பாங்க. எப்படி இவனுக்கு நோவா எப்படி சஞ்சரித்தாரோ அது போல என் பிள்ளைங்க சஞ்சரிப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், தன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், தன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன்.
கேட்பேன். பிலிப்பியர் 3:7. பிலிப்பியர் 3:7. தேவனை முற்றிலும் பற்றும். ஆகிலும் எனக்கு லாபமான இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நஷ்டம் என்று எண்ணுகிறேன் பவுல் சொல்றாரு. எந்த ஐஸ்வர்யமும் கனமும் என்ன இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக ஏதாவது இருக்குவா நம்மளுக்கு? எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து பணங்கள் இருந்தாலும் தேவன் முன்பாக ஒண்ணுமே கிடையாது. எதில் கூப்பிட்டு ஒவ்வொரு பெரிய பணக்காரனாக சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர் தேவனுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க. எவ்வளவு பாடங்கள் உபதிரங்கள் வந்தாலும் சிறசாலப்பட்டாலும் தேவனுக்காக அவர் வாழ்ந்தார். அதே போல இந்த உலகத்தை நமக்கு நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், பெரிய சர்ச்சை இருந்தா நல்லா இருக்கும், நிறைய ஆத்மாவில் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு காரை இருந்தா நல்லா இருக்கும், நம்ம இன்னும் நல்லா வாழ்க்கையும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இது எல்லாத்தோட தேவன் நம்மளோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தோட இயேசு நம்மளோட இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார். அவர் சொல்றார், ராஜ்யத்தை நீதி நியாயத்தை தேடி எல்லாமே நான் கொடுக்குறேங்கிறார். ஆனா முதலாவதாக நம்ம எதை தேடணும்னா இயேசுவை நம்ம தேடணும்னாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம பின்னாடி எல்லாம் வரும். நான் இயேசுதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். என்ன சாட்சி சொல்ல நான் வெளியே இருக்கிறது அதை சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நான் இயேசுவை கேட்க கஷ்டம். இயேசு என்ன உயிர். இயேசுக்காக எதுவுமே செய்யல. 3 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரே ஒருத்தி 30 சில வீட்டில் ஒருத்தி இருக்கிறேன். அங்கே சுத்த பக்கத்தில் ஒரு வீடு கூட கிடையாது. காம்பவுண்ட் கேட்டு போட்டுட்டு உள்ளாரே போய் நான் நம்பிக்கை போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்கம்மா, எங்கள் வீட்டில் பேய் பிடிச்சி கொடுத்து வந்து ஜெபம் பண்ணுங்கிறது சொன்னாங்க. என் வீட்டு பக்கத்து வீடு, நான் பொருள் வளர்ந்த ஒவ்வொரு வீட்டு பக்கத்து வீடு. ஆனால் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். எங்கள் அண்ணா அவங்களால என்னுடைய கொலை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு நானும் ஒரு ஃபேமிலி போயிருந்தோம். எங்கள் வீட்டில் வாழ்க்கை இருக்கிறவங்க கூட்டிகிட்டு நான் போனேன். எங்கள் வீட்டில் அந்த பக்கத்தில் ஜெபம் பண்ணுறோம். யாரும் சொல்லியிருக்காங்க, அவங்க தங்கச்சி வந்து இருக்கிற அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன போய் எங்கள் அண்ணா போயிட்டாங்கன்னா அந்த வீட்டை சுத்தம் இருக்காங்க. எங்கள் வீட்டு எல்லாம் இவங்க என்ன பண்ணி ஒரு சாகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா பையன். அப்போ வெளியில் வந்தோம். வெளியில் வந்து என் கூட வந்தவங்களை அப்படி பிடிச்சிட்டாங்க. அவங்க லெக்சரர்ஸ் காலேஜில் லெக்சரர்ஸ் பிடிச்சிட்டு அவங்களை அடிக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், ஏன்டா அவங்க அடிக்கிறேன் அப்படின்னா, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ எதுக்கு இங்கே ஓடு, நீ வேலை ஜாப்பு அதை சொல்லக்கூடாது, வேலை ஜாப்பு போயிட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ எதுக்கு வந்து வா இந்த கோயில் இருக்குது, நீங்கள் வந்து நீ என்ன பண்ண தீர்ப்பு வச்சுக்கவா, என் பிரசாதம் சாப்பிடவா, நீ போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி எனக்கு என்ன வைரம்னா அவங்க எங்கே அடிச்சுட்டு உள்ளது. நான் சொன்னேன், நான் தானே வரணும், நான் தானே எனக்கு வேணும், அவங்களை விட்டுட்டு அவங்க போகணும். அப்போ அவங்களை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அந்த கோயில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த திருநூறு வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஒன்றே சொன்னாங்களே திருநூறு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். வரல, இந்த தீர்நூறு என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பிரசாதம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குள்ளே இருக்கிறவங்க யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற ஒரு பெரியவர். இது தீர்நூறு, இது பிரசாதம், இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த விக்கிர மேல கை வச்சு ஏசு நாமத்தால் பொல்லாதாவே போன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. முன்னாடி நான் விட்டுட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. வந்தேன் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் கேட்டு போட்டுட்டு கூட வந்துட்டாங்க. ஒரு 50 பேர் ஒண்டி இருக்குது, வண்டியில் இருக்குது, குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்தி காலையில உள்ள இந்த வீடு காலி பண்ணிட்டு போகலன்னா இந்த வீட்டு மேல மண்ணெண்ணெய் கொளுத்தி நான் நெருப்பு வச்சுக்கிறேன். என் அண்ணன் போய் சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு தைரியம் இருந்தால் நீ வச்சுக்கோ, தைரியம் இருந்தால் நீ வச்சுக்கோ போ. கல்யாணத்தை அடிக்கிறாங்க, கேட்டது அடிக்கிறாங்க, வீட்டு மேலே அப்பதான் வீடு கட்டி அடிக்கிறாங்க, நீ ஏதோ பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு போய் உள்ள இந்த சாத்தியத்தை நான் என்ன பண்ணேன், மணிகால் போட்டு ஆண்டவர்கிட்ட போட்டு ஆண்டவர்கிட்ட பேசி அழுது கொண்டு இருக்கிறேன். ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க. காலையில கிறிஸ்துமஸ் காலையில சுற்றுல வந்துட்டாங்க. வீட்டு சுற்றுல, காம்பவுண்ட் சுற்றுல
வந்து பார்க்குறாங்க, இது ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ண போய் இவ்வளோ இப்படி விட்டாங்க அப்படின்ட்டு மேலே கலெக்டர் ஆஃபீஸ் போனேன் ராயப்படிக்கு. அவங்க யார் யார் வந்தாங்களோ அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க அங்கிருந்து ஃபோன் பண்ணேன். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா மேலே இப்படி வந்திருக்காங்க, எல்லா இடத்துல உள்ளார போட்டாங்க. உள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு அம்மா கிட்ட சொல்லுன்னு இருக்காரு, எது தப்பாயிடுச்சு என் தங்கச்சி வச்சு சொல்லு ஒன்று சொல்ல அப்படின்னு. நான் எதுவும் பேசல, எனக்கு கட்ட விசாரத்துக்கு உள்ளார போயிட்டேன். அதுக்கப்புறம் போய் வீழ்ச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அதே போல கிறிஸ்துமஸ் நிறுத்திட்டு இருக்கிறேன். ஒரு 300-400 பேர் இருக்கிறாங்க. ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் துணி அனாதாசமா போய் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து துணி ஆம்பூர் இருந்து பிரியாணி செய்யறதுக்கு, இங்கிருந்து சமையல் செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட்டிட்டு போய் ஆடெல்லாம் வெட்டி பிரியாணி செய்யறேன். கேச்சப்ல இருந்து பாட்டு பாடுறவங்க வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட்டிட்டு போய் நான் நடத்திட்டு இருக்கேன். பந்தலெல்லாம் போட்டுருக்கிறேன். கூட்டிட்டு வந்துட்டாங்க, ரவுடிங்க வந்துட்டாங்க, குடிச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் வந்து நிற்கிறாங்க. ஞானக்கரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானக்கரன் அவர் குடியாக்கம் ஞானக்கரன், அவரும் நாங்கள் தான் இருக்கிறோம். குடியாக்கம் ஞானக்கரனை பிடிச்சிட்டாங்க. அவரு பாவம் அடிக்காத பாரு திட்டு 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 திட்டாங்க. அவங்க ஐயோ எனக்கு தெரியாதையா, நம்ம கூப்பிட்டையா, நான் வரையா. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல என் கூட இருக்கிற 12 மணி காத்துக்காங்க. போலீஸ் அன்னைக்கு போனவங்க மறுபடியும் மறுபடியும் அவங்கள பார்க்கவே இல்லை. முன்னாடி தெரியுமா போன் போட்டாரு, பாஸ்டர் எழுதிருக்கேம்மா, நல்லா இருக்கணும் பாஸ்டர், போயிட்டு பாவம். சரி போலீஸ் ஸ்டேஷன்ல 12 மணி வாரத்தில் நிற்கணும். அப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க, அம்மா என்னம்மா ஜாதி மாதிரி அப்படின்னு. நான் சொன்னேன், வீடியோ எழுதிட்டு இருக்கிறோம், எந்த ஜாத்தியும் அவங்க கடவுள் எங்கள் கடவுளை வீடியோன்னு சொல்றாங்க. இல்லை நான் சொல்லுவேன், வீடியோ எடுத்து பாருங்க. அப்போ அவங்க வீடியோ பார்த்துட்டு என்ன எது சொல்லுது, அந்தம்மா சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, இல்லை சார், அந்த அம்மா என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். எங்கள் அண்ணன் போய் எல்லா பிடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, அவருக்கு அந்தம்மா நாளில் அரெஸ்ட் பண்ணுறது, அந்தம்மா பார்க்கறத ஏதோ செய்யுது, நீங்க இப்படிதான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க, அவங்கள திட்டி இது பண்ணாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரம்மா, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனா ஏதாவது பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, போலீஸ் 2 பேர் அனுப்புறேன், 10 ரூபாய் வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி நானும் ஞானக்காரன் ஒரு டிரைவர் எங்க வீட்டுல பண்ணாங்க போலீஸ்காரன். அன்னைக்கு இருந்து இதுவரை அவர் என்ன பண்ண பயந்துட்டாங்க. யாரும் ஞானக்காரன் வரதே இல்லை, இப்போ பாவம் வரதே இல்லை. எப்பப்போ போன் பண்றாரு அவங்க. அப்படி 3 வாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன சாகடிக்கணும்னு சொன்னா என்னன்னு அவங்க தேர்வு எடுத்துட்டாரு. அதே போல அன்னைக்கு அனாதை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாரையும் பண்ணி அவங்க சாப்பிடாம அவங்களுக்கு பொறுத்து எடுத்த சேனல்ல 3 பேர் ஒரே நாள் காலேஜ் முன்னாடி அதே காலேஜ் முன்னாடி வைத்து போனாங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கு 20 வயது வரை எந்த ஆயுதோ அதுபோல ஆர்த்து கொடுக்கலாம். இதுவரை எனக்கு விரோதமா எழும்பர் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவே போகுதுன்னு சொன்ன வசனத்துப்படி, அன்னைக்கு ஆண்ட சொன்ன வசனத்துப்படி இதுவரை என் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. என் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸ் நீங்க பார்க்கும்போது என் மேல யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஐயா சொன்னேன், கேஸ் இருக்கே வரணும் முடியாது. என் பேர்ல இருக்கிற நிலத்து நான் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி என் நாத்தனார் போய் மகன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறது. இப்ப நான் கேஸ் போட்டிருக்கேன். இப்ப அதை என்னாச்சுன்னா என் மேல போட்டோம் போயிடணும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நாள் போயிருக்கிறேன். அம்மா அம்மா சொல்லிட்டு போனாங்கம்மா, அதான் வாயில போட்டிருக்காங்க. அப்ப நான் நினைச்சேன், அவங்க ஏன் சொல்றேன், எல்லாரும் எடுத்துக்கிறீங்க, அவங்க மனசுக்கு தான் நல்லா இருக்கிறேன், நீங்க எடுக்கிறது ஏன் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் நின்றுக்கிறேன், அவங்க இருக்கிறது அவங்க வாதாடிடும். அவங்க ஏதோ ஆசை வந்தா வாதாட்டு பரவாயில்ல, இவங்களே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதியோட வெளியே இருந்தேன். சபாக்கிழமை போன சபாக்கிழமை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ அவங்க அனைவரும் சொன்னேன், ஐயா நான் வரையா சபாக்கிழமை வாயில பற்றி வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுபோல எனக்கு கேரண்டி இல்லை.
அல்லேலூயா. அது போலதான் தேவன் நம்மளோட இருக்கிறாருங்க. தேவன் நம்மளோட இருக்கிறாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஆயுதமும் வாக்கியமே போகிறாங்க. நீங்க யாராவது பொறாமை உங்க மேல இருக்கிறாங்களா, உங்களுக்கு வேதனைப்படுறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, நீங்க சும்மா இருங்க, நான் இந்த பண்றேன், நீ சும்மா இருங்க, நான் இந்த பண்றேன், நீ எதுக்கு கலங்குற? அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை ஜீவனுள்ளதே. நம்ம ஜீவனுள்ள தேவனுதான், தேவனோட பிள்ளைங்க நம்ம. அதனால எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. யோக சொன்னது போல சொல்றாரு பாத்தியா, நான் எப்படி பயப்பட்டனோ அதே போல நடக்கணும். நம்ம தேவனோட பிள்ளைங்க பயப்படக்கூடாது. எந்த காரியங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் கவலைப்படக்கூடாது. அழித்தவர் அவர், நடுக்கிறவர் அவர். அதனால சின்ன ஒரு காரியம் வரும்போது ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், சபைக்கு போக மாட்டோம், உபவாசம் பண்ண மாட்டோம், வீடுகளை சந்திக்க மாட்டோம். அதனால என்ன மறுபடியும் பிசாசு வந்து உட்கார்ந்து ஒண்ணு போய் 7 வருது. நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஜபம் பண்றவங்களாக நம்ம இருக்கணும். நம்மளோட இருக்கிறவர் யாரு, இந்த உலகத்துல வாக்கிற தேவன் நம்ம தேவன். அதனால எதுக்கு கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. கவலைப்பட நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கவலையோட இருக்கிறீங்க, நான் பாக்குறேன், சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருந்து தேவன் இன்னைக்கு இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, உங்க சபையில ஜனங்கள் விரும்புவார் ஆண்டவர். கவலைப்படாது, கவலைப்படலாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் மேல விசுவாசிங்க, அவருக்காக கவலைப்படுங்க. என்ன கவலை தெரியுமா, அந்த பேசி நடிப்பீங்க, அழித்த தோஷம் என்ன. நான் அப்படியே சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்காக இன்னும் நான் எதுவுமே செய்யல, ஆண்டவரே இன்னும் நான் எதுவுமே செய்யல உங்களுக்காக. என் ஜீவன் இந்த உலகத்துல என் ஜீவனோட வரைக்கும் உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. எனக்கு போல இருள இருக்கிறவங்க, பாவிகள், சாப்பிட சாப்பிடல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் உங்க கத்தா உங்க பாதத்தை நான் கொண்டு வர விடணும் ஆண்டவரே. 1 கோடி மக்களாக உங்க பாதத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவர். அவர் சொல்லியிருக்கார், 12 சபைகள் 25 ஆத்மாக்கள் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா கொடுப்பார், தேவன் கண்டிப்பா கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம தேவன் வாக்கு மாறாத தேவன் சொன்னா சொல்லிதான். அதுபோல தேவன் பாதத்தை நம்ம உட்காரும் போது கண்டிப்பா தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே 11 நீங்க பாருங்க, 11வது நீங்க பார்க்கும்போது, தேவனின் கிரியைகளை அறிந்த மேய்ப்பனாக இருந்தல். யோவான் 14:12 யோவான் 14:12 தேவனின் கிரியைகளை அறிந்த மேய்ப்பனாக இருந்தல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஆமா அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளோட தானும் செய்வான். அல்லேலூயா. நம்ம என்ன ஒரு விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். நம்ம அவர் விசுவாசிக்கணும். அவர் என்னென்ன இந்த பூமிக்கு வந்து எந்தெந்த காரியங்கள் செய்தாரோ அந்த காரியங்களை நம்மளை வைத்து அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுமா. இந்த எழுப்பாங்க, கிறிஸ்தவர்களை சொந்தமாக்குறாங்க, காற்றில் கடலை மகிழ்கிறாங்க. இது மாதிரி எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அதே போல உங்களும் என்ன வைத்து அவர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த காரியங்களை நமக்கு எதுக்கும் கவலைப்படவே கூடாது. விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும், அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோட நம்ம செய்யும் போது, அவர் கற்பனையில் கை கொண்டு நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா தேவன் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லாஸ்ட் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போறேன். 12வது பாருங்க, அது எரேமியா 1:12 வாசிங்க. கடைசியில நான் சொல்லி முடிக்க போறேன். தேவன் பார்க்கும்படி பார்க்கும் மேய்ப்பன், தேவனை பார்க்கும்படி பார்க்கும் மேய்ப்பன். நீ கண்டது சரியே, வாக்கை தீவிரமாய் நிறைவேற்று என்றார். அல்லேலூயா. ஆமா, அதே போலதான் தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியம், தேவனுக்கு அளித்திருக்கிற அந்த அழைப்பு நம்ம நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. 1வது பார்க்கிறோம், தேவனோடு நெருங்கி இருக்கும் மேய்ப்பன். என்ன எப்படி இருக்கணுமா, தேவனோடு நெருங்கி இருக்கணும் மேய்ப்பனாக நீங்களும் நாங்களும் இருக்க வேண்டும். 2வதாக தேவனோடு ஐக்கியத்தை காத்துக் கொள்கிற மேய்ப்பன். தேவனோட ஐக்கிய பிதாவான இயேசு கிறிஸ்து பிதாவோட எப்படி ஐக்கியமா இருந்தாரோ அது போல நீங்களும் நானும் அந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்கிற மேய்ப்பனாக இருக்கணும். 3வதாக தேவ பிரசன்னத்திலே
தரித்திருக்கும் மேய்ப்பனாக நாம் இருக்கணும். மோசே எப்படி தேவ பிரசன்னத்துல இருந்தாரோ அது போல நம்ம தரித்திருக்கிற மேய்ப்பர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நாலாவதாக தேவன் இருதயத்தை அறிந்து கொள்ள மேய்ப்பனாக நாம் இருக்கணும். ஆரோன் மேலே தேவனோட கோபாக்கி வரும்போது எப்படி மோசே அறிந்து கொண்டு ஆரோனுக்காக ஜெபித்தாரோ அது போல தேவனோட இருதயத்தை அறிந்திருக்கிற மேய்ப்பனாக இருக்கணும். தேவனின் ஏகத்தை அறிந்த மேய்ப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அபிரகாம் சாதோமுகாவை பட்டணம் அடிக்கும் போது எப்படி தேவனோட இருதயத்தை அறிந்து கொண்டாரோ அது போல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனின் ஏகத்தை அறிந்து கொள்கிறோம் மேய்ப்பனாக, தேவனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மேய்ப்பனாக, தேவனின் முகத்தை கம்பீரமாய் பார்க்கிற மேய்ப்பனாக நாம் இருக்க வேண்டும். தேவனின் பாரத்தை அறிந்த மேய்ப்பனாக நாம் இருக்கணும். தேவனுடைய சஞ்சரிக்கிற மேய்ப்பனாக நாம் இருக்கணும். தேவனை முன்னிலைமைப்படுத்த மேய்ப்பனாக நாம் இருக்கணும். இது காரியங்கள் எல்லாம் நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம்.